ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வீட்டு குலுவை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன். இது வந்து மெயின் ட்ரெடிஷ்னல் குலு. அண்ட் இது வந்து இந்த வருஷம் தீம் கிருஷ்ணா தீம். இது ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதுலேருந்து அவருடைய லைஃப் ஈவெண்ட்ஸை வந்து எங்கிட்ட இருக்கிற பொம்மைகளுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வசுதேவர் வந்து கிருஷ்ணரை மதுராலேருந்து கோகுலத்துக்கு எடுத்துன்னு வரார். அப்புறம் கோகுலத்தில் கிருஷ்ணர் வளர்றார், யசோதா கிட்ட வளர்றது. இந்த குட்டி கிருஷ்ணர் வந்து அலங்காரம் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா கிருஷ்ணர் பொம்மைகளையும் அங்கங்கே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது இந்த யமுனா ரிவர் ஃபிஷ் டேங்குக்கு நம்ம போடுவோம் இல்லையா கிறிஸ்டல், அது ப்ளூ கலர் கிறிஸ்டல் வாங்கி நான் இந்த மாதிரி ரிவர் மாதிரி போட்டிருக்கேன். அது மேலே இந்த பொம்மைகளை வச்சுருக்கேன். காளிங்க நர்தனம். இந்த ஷீட் வந்து ஆல்ரெடி ஒரு ஷாப்பிங் வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபோம் ஷீட்டு, டெக்ஸ்டர்டோடு இருக்கும், பார்க்குறதுக்கு புல் தர மாதிரியே இருக்கும். கிருஷ்ணர் கோபிகைகளோட குட்டி குட்டி கிருஷ்ணர், குட்டி பசுமாடு கண்ணுக்குட்டி, வெண்ணத்தாழி கிருஷ்ணர், கொஞ்சம் அந்த வில்லேஜ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற பொம்மைகள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே கோவர்தன கிரிதாரி, ராதாகிருஷ்ணர். இங்கே வந்து ஒரு குட்டி வில்லேஜ் கோவில், கோகுலத்தில் இருக்கிற கோவில்னு வச்சுக்கலாம். இந்த பொம்மை வந்து எனக்கு கிஃப்ட் வந்த பொம்மை. இந்த தீம்க்கு செட் ஆகிறதுனால இங்கே வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கவ் பிளான்டர் இருந்தது, அதுவும் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பிள்ளையார் ஜம்முன்னு கட்டில் மேலே படுத்துட்டு இருக்க. பார்த்தசாரதி பெருமாளும் ருக்மணி தாயாரும் கீதோபதேசம் விஸ்வரூபம். ஸோ இந்த கீதோபதேசம் பொம்மை வந்து நம்மளுக்கு இந்த அலுமினிய பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து உருக்கி மோல்டில் வந்து இந்த மாதிரி சிலைகளாக பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, வாசலெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 30 years பேக் வந்து பண்ணின பொம்மை இது. அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குங்குமச்சிமிழ் தான். நார்த் இந்தியாவில் புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்களுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து இது வந்து கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க. பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். அதில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கார்லண்ட்ஸ் வந்து தொங்க விட்டுருக்கேன். 7 படியில் ட்ரெடிஷ்னல் கொலு வச்சுருக்கேங்க. இந்த படிக்கு 2 பக்கமும் மாலைகளும், பிள்ளையார் இந்த சைடும், அந்த சைடு வந்து அனுமார் பொம்மையும் தொங்க விட்டுருக்கேன். மேல் படியில் ஆண்டாள் ரங்கமன்னார் இருக்கார். மெயினாக லக்ஷ்மி ஹைக்ரீவர் பெருமாள் இருக்கார். சிவன் பார்வதி பிள்ளையார் முருகனோடு இருக்காங்க. ரெண்டாவது படி ஃபுல்லாக மூலவர் மாதிரி இருக்கிற
அந்த சிலைகளை வச்சுருக்கேன். பத்ராச்சலம் ராமர் செட்டு, நாச்சியார் கோவில் கல்கருடன் இருக்கார், பாண்டுரங்கன், ருக்குமாயி. அடுத்த படியில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவிகளும் இருக்காங்க. அத்திவரதர் நின்ற கோலம், சயன கோலம். இந்த சைடில் ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம் அந்த பொம்மை வச்சுருக்கேன். அடுத்த படியில் தசாவதார பொம்மைகளை அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தபடியில் ரங்கநாதர் இருக்கார். இந்த செட்டு பார்க்கடல் கடையிற செட்டு. ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் பார்க்கடல் கடையிற மாதிரி. இங்கே மோகினி அவதாரத்தோட அமிர்தத்தை தேவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் பெருமாள். இங்கே பெரிய திருவடி சிறிய திருவடியோட பெருமாள் தாயாரோட எழுந்தருளியிருக்கார். இந்த படி ஃபுல்லாக சிவபெருமான் சம்பந்தமான எல்லா பொம்மைகளும் இங்கே வச்சுருக்கேன். மீனாட்சி, சிவபெருமான், நந்தியம்பெருமானோட எழுந்தருளியிருக்கார். இங்கே காமதேனு சிவலிங்கம் மேலே பால் பொழியிற மாதிரி சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க மேலே. இது கார்த்திகை பெண்கள் செட். இங்கே வந்து சுவாமிமலை செட். பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை முருகன் சிவபெருமானுக்கு சொல்கிற மாதிரி. கீழ்ப்படியில் நடுநாயகமாக திருப்பதி பெருமாளும் தாயாரும் எழுந்தருளியிருக்காங்க. இந்த பெருமாள் தாயார் நான் மரப்பாச்சியில் நானே டெக்கரேட் பண்ணினது. இதை எப்படி நான் டெக்கரேட் பண்ணினேங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இந்த சைடில் கடோத்கஜன் செட்டு, கல்யாண சமையல் சாதம் செட்டு. இந்த சைடில் குரவன் குரத்தி செட், அப்புறம் காமாட்சி அம்மன் மகா பெரியவா செட். பக்கத்தில் டெக்கரேஷனுக்காக ஒரு ஸ்டாண்டில் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பித்தளை குடத்தில் இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது ஓட்டையான மரக்கா, அதுலேயும் நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். சில பொம்மைகளை இங்கேயும் வச்சுருக்கேன். மாமா மாமி டான்சிங் டால் செட்டு, இங்கே என்ட்ரன்ஸில் வரவேற்கிற மாதிரி அம்பாவை அலங்காரம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். 2 பக்கத்துலேயும் பாவை விளக்க அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவும் நான் கொலுவுக்கு முன்னாடி தான் இது வைப்பேன். இந்த தடவை ஒரு சேஞ்ச் கொடுக்கலான்ட்டு இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். கீழே வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு உடன் பாக்ஸு. அது பெயிண்ட் பண்ணி அதுக்கு 4 லெக்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி அது மேலே தான் அம்பால அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு கொலு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.